எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய கட்டுரை உணர்ச்சிகளை கீழாக்கி உணர்வுகளில் நிலை பெற்று இறை வழியில் வாழ்வு. நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய உணர்வுகள் மிகைக்க நாம் வாழ வேண்டும். நமது வாழ்வின் எல்லா சூழல்களிலும் உணர்ச்சிகள் உணர்வுகள் ஆகிய இரண்டுமே நம் மனதிலிருந்து முளைவிடும். அதாவது நமது வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நம் மனதிலிருந்து இரண்டு விதமான எண்ணங்கள் எழும் என்று புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல உணர்ச்சிகள் உணர்வுகள் இந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம ஆழமா விளங்கிக்கணும். உணர்ச்சி அப்படின்னா நன்மைகளை விரும்புதல், நன்மைகளை நினைத்தல், நன்மைகளை நோக்கமாக கொண்டிருத்தல், இது உணர்வு. உணர்ச்சினா தீமைகளை, வெறுப்பை, நன்றி மறத்தலை, பழிவாங்குதலை, இந்த மாதிரி கெட்ட தன்மைகளை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உணர்வுனா நன்மை, பாசிட்டிவ், உணர்ச்சினா தீமை, நெகட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மனசுல எல்லா சூழல்கள்லையுமே உணர்வு உணர்ச்சி ரெண்டுமே வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுல ஏதாவது ஒன்று நாம டெவலப் பண்ணிக்கணும், வளர்த்தெடுக்க வேண்டும். எதை நாம் அதிகமாக வளர்த்தெடுக்கிறோமோ அது அடுத்தடுத்து பெருக ஆரம்பிக்கும். அது உணர்ச்சியை வளர்த்தெடுத்தாலும் சரி, உணர்வுகளை வளர்த்தெடுத்தாலும் சரி. இது அடிப்படை புரிதல். உணர்வுகள் என்பது மறைவானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை என்றும் புரிந்து கொள்ளலாம். உணர்ச்சிகள் என்பது தோற்றமானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை என்றும் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரை நம்ம பார்க்குறோம். அவர் நல்ல ஒரு அழகா இருக்கிறாரு, நல்ல கோட் சூட்லாம் போட்டிருக்கிறாரு, நல்ல மேக்கப் பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு காஸ்ட்லியான காரில் இறங்குறாரு, நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருடைய எண்ணம், அவருடைய மனம், அவருடைய குணங்கள் ரொம்ப கீழான தன்மையில் இருக்கு. அவர் ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு, பொறாமை பிடிச்ச ஒரு மனிதராக இருக்கிறாரு, பெருமை பிடிச்ச ஒரு மனிதராக இருக்கிறாரு. இப்போ நாம் அந்த மனிதரை பார்க்குறோம். அவருடைய பொருள் சார்ந்த வசதிகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நாம மதிப்பளிக்கிறோம் அப்படின்னா நாம உணர்ச்சிகளின் அடிப்படையில செயல்படுறோம்னு அர்த்தம். அவருடைய மனம் கெட்ட தன்மையில இருக்குது, அவருக்கு நாம இணங்கி போக வேண்டாம். அவர் நல்லபடியா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம், ஆனா அவருக்கு இணக்கமா நம்ம போகக்கூடாது, அவருக்கு ஆதரவா நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அவருடைய மனம் தப்பா இருக்குது. அப்போ இது உணர்வுகளின் அடிப்படையில் ஒன்றை பார்த்து. இப்ப நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு நல்ல ஒரு விசாலமான வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது, இத்தனை பெட்ரூம், இந்த ஒரு கார் வேணும், இந்த வசதிகள் வேணும், எப்படி நினைக்கிறது உணர்ச்சிகளின் அடிப்படையிலான தன்மை. இந்த வீட்டில் நம்ம சுகமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், நல்ல குணங்களோட வாழணும், இந்த மாதிரி நினைக்கிறது உணர்வுகளின் அடிப்படையில் வாழுது. இப்ப நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம், இறைவனே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும், எனக்கு வீடே வேணும், ஒரு 3 பெட்ரூம் வீடு வேணும், நல்ல ஒரு கார் வேணும், இதெல்லாம் கேட்கறதுங்கிறது உணர்ச்சிகளின் அடிப்படையில இறைவனை வணங்குதல். இறைவனை எனக்கு அமைதியும் சமாதானமும் ஞானங்களும் வேணும், எப்பயுமே நான் சுகமா வாழணும் எப்படின்னு கேட்கறது இறைவனை உணர்வுகளின் அடிப்படையில் அணுகுது. சரி, இப்போ புரியுதுங்களா? உணர்ச்சினா என்ன, உணர்வுனா என்ன? உணர்ச்சி என்பது தீமைகள், பொருள் சார்ந்தவைகள், அழியக்கூடியவைகளின் மீது கவனம் செலுத்தக்கூடிய தன்மை, அழியக்கூடியவைகளை முதன்மைப்படுத்தி பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு போக்கு உணர்ச்சிகள். உணர்வுகள் என்பது நிரந்தரமானவற்றை, மறைவானவற்றை, நன்மைகளை தரக்கூடியவனவற்றை முதன்மைப்படுத்தி பார்க்கக்கூடிய போக்கு. அப்போ நம்ம மனசுல எல்லா சூழல்கள்லையுமே உணர்ச்சியும் இருக்க முடியும், உணர்வுகளும் இருக்க முடியும். அதுல நாம எதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஸோ இந்த விஷயத்த நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க,
சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி இருக்குது, முழங்கால் வலிக்குது, முழங்கால் வலி எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்கறது உணர்ச்சிகளின் அடிப்படையிலான ஒரு வேண்டுதல் தான். எனக்கு பரிபூர்ணமான சுகம் வேணும் சார், பரிபூர்ணமான சுகம் வேணும் அப்படின்னு கேட்கறது உணர்வுகளின் அடிப்படையிலான ஒரு வேண்டுதல். இப்ப சுகம் அப்படிங்கிறதுக்கு நீங்க வடிவம் கொடுக்க முடியுமா? இது இருந்தா தான் சுகம் அப்படின்னு இருக்கா? சுகம் வேணும், அதுக்கு தேவையான ஒண்ணு இயல்பாவே வந்துடும் அப்படின்றது இருக்கா? உங்க விருப்பம் என்னவா இருக்கு? சுகம் பொருள், சுகம் உணர்வு, பொருள் உணர்ச்சி. சுகம் வேற, பொருள் வேற. ஒரு ஆஸ்பத்திரியில கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஒண்ணுமே காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் உங்ககிட்ட எழுதி கொடுத்துட்றேன், இந்த வீடு வாசல் காரு பங்களா எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், எப்படியாவது எனக்கு சுகம் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்றாரு. அந்த டாக்டர் கொடுக்க முடியுமா? அப்ப இந்த இடத்துல சுகம் பெருசா, பொருள் பெருசா? சுகம் பெருசு. அப்போ உணர்ச்சிகள் நம்மை பொருளின் அடிப்படையில் அழிவை நோக்கி கொண்டு செல்லக்கூடியவை, உணர்வுகள் நம்மை நன்மைகளை நோக்கி, நிரந்தரத்தை நோக்கி, நித்தியத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடியவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உணர்ச்சிகள்னா என்ன, உணர்வுகள்னா என்ன? நம்ம நம்ம எல்லா சூழ்நிலைகளையுமே நம்ம மனசுல ரெண்டுமே ட்ரை பண்ணும் வெளியே வர்றதுக்கு. ஆனா நாம எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்த வேண்டும். எதை வெளிப்படுத்துகிறோமோ அது அடுத்தடுத்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய உணர்வுகள் மிகைக்க நாம் வாழ வேண்டும். நமது வாழ்வின் எல்லா சூழல்களிலும் உணர்ச்சிகள், உணர்வுகள் ஆகிய இரண்டுமே நம் மனதிலிருந்து முளைவிடும். அதாவது நம்முடைய வாழ்வின் எல்லா சூழல்களிலும் நம்முடைய மனதிலிருந்து இரண்டு விதமான எண்ணங்கள் எழும் என்று புரிந்து கொள்ளும். ஒரு நோய் இருக்குது, இந்த நோய் இப்படிப்பட்ட ஒரு நோய், எவ்வளவு பெரிய சைஸ் இந்த கட்டி இருக்குது, இந்த நோய்க்கு இந்த பேரு, இந்த நோய் சுகமாகாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது உணர்ச்சி. ஆனா அவங்க மனசுல இது சுகமாகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, இது உணர்வு. நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியது உணர்வு மட்டும்தான், தீமைகளை உணர்ச்சிகளால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு தீமை நடக்கிறது என்றால், சுகவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், நீங்கள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டீர்கள் என்ற அர்த்தம். உணர்ச்சிகள் என்றால் பொருள் சார்ந்தது, அழியக்கூடியது, தீமைகளை தரக்கூடியது. உணர்வுகள் என்பது மறைவானது, நிரந்தரத்தை, நித்தியத்தை தரக்கூடியது, நன்மைகளை தரக்கூடியது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மனசுல ரெண்டுமே எழ முடியும். நம் மனதில் எழக்கூடிய ஒரு எண்ணமே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அடிப்படை என்பதை நாம் அனைவரும் அறிந்தவர்கள் தானே. அந்த வகையிலே நாம் நம் மனதில் எழும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான எண்ணங்களை வளர்த்தெடுக்கின்றோமா, அல்லது உணர்வுகளின் அடிப்படையிலான எண்ணங்களை வளர்த்தெடுக்கின்றோமா என்பதை சார்ந்துதான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அமையும். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம ஒரு செயலை செய்யறோம், அந்த செயலுக்கு அடிப்படை நம்ம எண்ணம். அந்த எண்ணம் எய்தர் உணர்ச்சியா இருக்க முடியும், உணர்வா இருக்க முடியும். இதுல நாம உணர்ச்சியின் அடிப்படையில ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த விளைவு அமையும். உணர்வுகளின் அடிப்படையில் ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த விளைவுகள் அமையும். அதாவது ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு பேஷண்ட் வர்றாங்க. இந்த பேஷண்ட் அந்த டாக்டர் உணர்ச்சிகளின் அடிப்படையிலையும் அட்டன் பண்ணலாம், உணர்வுகளின் அடிப்படையில அட்டன் பண்ணலாம். எப்படி? இவர் எவ்வளவு ஃபீஸ் கொடுப்பாரு, இவர்கிட்ட இருந்து எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், இவருக்கு எவ்வளவு மருந்து விற்கலாம், இவருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிடலாமா, எக்யூப்மெண்ட்டை பரிந்துரைக்கலாமா, ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ஸ் பரிந்துரைத்து நம்ம அதுல இருந்து கமிஷன் வாங்கிக்கலாமா? இது உணர்ச்சிகளின் அடிப்படையில ஒரு பேஷண்ட்டை ஒரு மருத்துவர் அணுகக்கூடிய வழிமுறை. அந்த பேஷண்ட் சுகமாகணும், அந்த பேஷண்ட் சுகமாகணும். அந்த அடிப்படையில நீங்க எதை செஞ்சாலும் அது நன்மையா அமையும். இப்ப நீங்க பேஷண்டா இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குற டாக்டர் உணர்ச்சிகளின் அடிப்படையில உங்களை அணுகணுமா, உணர்வுகளின் அடிப்படையில் உங்களை அணுகணுமா? நாம இயல்பாவே நன்மைகளை விரும்பக்கூடியவர்கள் தானே, அதுவும் நமக்கு. அதனால அந்த டாக்டர் நம்மளை உணர்வுகளின் அடிப்படையில தான் அணுகணும்.
நாம டாக்டரா இருந்தா நாம எப்படி அணுகணும் பேஷண்ட்ஸை? உணர்வுகளின் அடிப்படையில தான் அணுகணும். இப்ப நாம டாக்டரா இருக்கிறோமோ வேற என்னவா இருக்கிறோமோ, நாம மற்ற மனிதர்களோடு தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் சமூகத்தில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம எந்த அடிப்படையில மனிதர்களை அணுகுகிறோம்? நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? பொருளா, அருளா? அருள் என்றால் மறைவானது நன்மை, பொருள் என்றால் தோற்றமானது தீமை. அப்ப பொருள் எல்லாமே தீமையா என்று முடிவு கட்டி விட வேண்டாம். அருளால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள் நன்மை. பொருளால் அருளை ஈர்க்க முடியாது. அதனால இங்க எந்த கேள்வியுமே கிடையாது. பொருள் என்பது அருளோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். அருளால் ஈர்க்கப்பட்டதாக, அருளுக்கு அடிபணிந்ததாக இருக்க வேண்டும். யாரிடம் பொருள் இருக்கிறதோ அவர் அந்த பொருளுக்கு அல்லாமல் அருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு அந்த பொருள் நன்மையாக அமையும். அவர் அருளை கீழாக்கி பொருளை மேம்படுத்தும் போது நிச்சயமாக அவருக்கு தீமைகள், துன்பங்கள், சுகவீனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள்ல இன்டென்ஷன்ஸை தீர்மானிக்கிறது உணர்வா, உணர்ச்சியான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு, செயல்களை அடிப்படையாக கொண்டதுதான் விளைவு. நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் செய்த செயல்களின் விளைவுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அப்போ இப்ப நம்ம வாழ்க்கை என்பது நாம் செய்த செயல்களின் விளைவாக இருந்து கொண்டிருக்கு. இது சுகமாக இருக்கிறதா? நிச்சயமாக நாம் உணர்வுகளின் அடிப்படையிலான செயல்களை செய்திருக்கின்றோம். இல்லைங்க, சுகமா இல்லை, சுகவீனங்கள் இருக்குது. அப்ப நாம உணர்ச்சிகளின் அடிப்படையிலான செயல்களை செய்திருக்கோம். ரொம்ப சிம்பிளா நாம் இதை புரிஞ்சுக்கலாம். நமது செயல்கள் மற்றும் அதன் விளைவுகளால் நிரம்பியதுதானே நமது வாழ்க்கை. ஆக மனதின் எண்ண எழுச்சிகளில் மற்றும் அதனை வளர்த்தெடுத்தலில் நாம் என்ன மாதிரியான தேர்வுகளை செய்கின்றோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் அருளா, பொருளா, உணர்வா, உணர்ச்சியா? இதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. இதுவரைக்கும் அதுதான் வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு. இப்போ என்னுடைய வாழ்க்கை சுகமா இல்லை, சுகவீனமா இருக்குதுன்னா நீங்க இப்போ இருந்து மாத்திக்கணும். உங்களுடைய மனதின் எண்ணங்கள், உங்களுடைய மனதில் உணர்ச்சிகள் கீழாக்கப்பட்டு உணர்வுகள் மேலோங்க வேண்டும். இதை தவிர இதை செய்தால் ஒழிய வாழ்க்கை மாறாது. மீண்டும் மீண்டும் பொருள்லயே வேற விதமான ரூட்டை ஃபாலோ பண்ணா வேற விதமான துன்பம், வேற விதமான சுகவீனம் ஆகும். நீங்க ஷிஃப்ட் ஆகவே முடியாது. உணர்ச்சிகள்ல இருந்து உணர்வுக்கு ஷிஃப்ட் ஆனா மட்டும்தான் சுகவீனங்கள்ல இருந்து சுகம். இல்லாட்டி ஒரு விதமான சுகவீனம் அது நீக்கப்பட்டு இன்னொரு விதமான சுகவீனம். ஒரு நோய், அந்த நோய்க்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை நீக்கிட்டீங்கன்னா சுகம். அந்த நோய்க்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரைகளே இருந்தீங்கன்னா அந்த நோய் நீங்கிடும், வேற நோய் வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு மருந்து சாப்பிட வேண்டியதான். அதுக்கு இன்னொரு நோய் வரும், அதுக்கு இன்னொரு மருந்து சாப்பிட வேண்டியது. ஸோ வாழ்க்கை என்பது செயல்கள் மற்றும் அதன் விளைவுகளால் ஆனது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னபடி உணர்வுகள் என்றால் நன்மைகள், அதாவது நல்ல குணங்கள் என்றும், உணர்ச்சிகள் என்றால் தீமைகள், அதாவது கெட்ட குணங்கள் என்றும் நாம் புரிந்து கொள்வோம். உதாரணத்திற்கு அவசரமும் கோபமும் உணர்ச்சிகள். அவசரமும் கோபமும் உணர்ச்சிகள். பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் உணர்வுகள். இப்ப நம்ம மனசுல ஒரு செயலை செய்யறோம், அவசரமும் கோபமும் இருந்தா நாம உணர்ச்சிகளின் அடிப்படையில் அந்த செயலை செய்யறோம்னு அர்த்தம். பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இருந்து ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா நாம உணர்வுகள்ல செய்யறோம்னு அர்த்தம். எப்போ நமக்கு அவசரமும் கோபமும் வரும் தெரியுமா? நம்முடைய இன்டென்ஷன், நம்மளுடைய மோட்டிவ் பொருள் சார்ந்த லாபங்களாக நாம் வைத்திருந்தோம் என்றால் நமக்கு அவசரமும் கோபமும் வரும். நாம் மறைவான அருள்களை நம்முடைய நோக்கமாக, அருள்களை நாம் பெற வேண்டும், இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதை நோக்கமாக நாம் வைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் அவசரத்தை வெளிப்படுத்த மாட்டோம். அவசரத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழல்கள் வந்தாலும் நாம் பொறுமையை வெளிப்படுத்தும். ஏனென்றால் நம்முடைய நோக்கமே இறைவனுடைய திருப்தியை பெறுவதுதான், அந்த பொருளை ஈட்டுவதல்ல. அங்கே இழப்பு நடந்தாலும் நாம் பொறுமையை மேற்கொண்டிருப்பதே ஒரு லாபம்தான். எனவே உணர்வுகள் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு நன்மைகளை உறுதி செய்கிறது, உணர்ச்சிகள் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு தீமைகளை உறுதி செய்கிறது.
அப்ப அவசரமும் கோபமும் உணர்ச்சிகள், பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் உணர்வுகள், பெருமையும் பொறாமையும் உணர்ச்சிகள், பணிதலும் வாழ்த்துதலும் நன்றி செலுத்துதல் உணர்வுகள். உங்க லைஃப்ல ஒரு நன்மை நடந்துருச்சு, நீங்க பெருமை கொண்டு விட்டீர்கள், அப்படி என்றால் நீங்கள் உணர்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் கொண்ட அந்த பெருமை உங்களுக்கு நீங்கள் நன்மையே அடைந்ததாக நீங்கள் நினைத்திருந்தாலும் அது உண்மையில் நன்மையாக முடிய போவது கிடையாது. ஏனென்றால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பெருமையே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மையை கெடுத்து விடக்கூடிய ஒரு சக்தி, கெட்ட சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து, ஒருவருக்கு நடந்த நன்மைகளை பார்த்து உங்களுடைய மனதில் பொறாமை ஏற்படுகிறதா? நீங்கள் உணர்ச்சிகளில் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நிச்சயமாக நீங்கள் அந்த பொறாமையின் காரணமாக சுகத்தை அடையப் போவதில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பணிதலும் வாழ்த்துதலும், உங்களுக்கு ஒரு நன்மை நடந்துருச்சு, பணிவா இருங்க. நன்மை நடந்துச்சுன்னு பெருமை கொள்ளாதீங்க. எனக்கு நன்மை நடந்துச்சு, உனக்கு நடக்கல பாத்தியா அப்படின்னு நீங்க பெருமை கொள்ளாதீங்க, பணிவா இருங்க. வாழ்த்துங்க, இன்னொருத்தருக்கும் நன்மை நடக்கணும்னு வாழ்த்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மை உங்களால் பெறப்பட்டதல்ல, நீங்கள் எடுத்துக்கொண்டதல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு நன்றி செலுத்து. இது உணர்வு. கவலையும் பயமும் உணர்ச்சிகள், சமாதானமும் நம்பிக்கையும் உணர்வுகள். உங்க மனசுல இப்ப கவலை இருந்தா நீங்க உணர்ச்சிகள் இருக்கீங்கன்னு அர்த்தம். பயத்துல இருந்தா உணர்ச்சிகள் இருக்கீங்கன்னு அர்த்தம். கவலையோடு ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது உணர்ச்சியின் அடிப்படையிலான செயல். கவலையோட நீங்க பிரார்த்தனை பண்ணா கூட அது உணர்ச்சியின் அடிப்படையிலான செயல் தான். கவலை இல்லாம பிரார்த்தனை பண்ணா மட்டும்தான் அது பிரார்த்தனை என்பது உணர்வாக மாறும். சமாதானத்தோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வதும் கவலையோடு பிரார்த்தனை செய்வதும் இருவேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருவேறு விளைவுகளை தரவல்ல நிலைப்பாடுகள், மனதின் நிலைப்பாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் சார்ந்த நோக்கத்தை நாம் கொண்டிருந்தால் அவசரமும் கோபமும் பெருமையும் பொறாமையும் கவலையும் பயமும் நம்முடைய மனதில் இருக்கும். அருள் சார்ந்த நோக்கங்களை நம்முடைய மனதில் கொண்டிருந்தால் நிச்சயமாக பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் பணிதலும் வாழ்த்துதலும் நன்றி செலுத்துதலும் சமாதானமும் நம்பிக்கையும் இருக்கும். அவ்வளவு. ஆக நம்ம மனசுல இது போல உணர்ச்சி தொகுப்புகளும் உணர்வு தொகுப்புகளும் மனதில் இருக்கின்றன. நம்ம மனசுல எல்லாமே இருக்குது, நம்மளால எதையும் செய்ய முடியும். அவற்றில் எதனை வேண்டுமானாலும் நம் மனதிலிருந்து வெளிப்படுத்த நம்மால் முடியும். சரிதானே? நம்மளால அவசரப்படவும் முடியும், கோவப்பட முடியும், பொறுமையா இருக்கவும் முடியும், நிதானமா இருக்க முடியும் தானே. ஆனா நாம எப்படி இருக்கிறோம், எது அதை தீர்மானிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றில் எதனை வேண்டுமானாலும் நம் மனதிலிருந்து வெளிப்படுத்த நம்மால் முடியும். அதற்கான சுதந்திரம் நம் மனதிற்கு இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தோடு சேர்த்து அவற்றில் எதை தேர்ந்தெடுத்தால் நன்மை, எது தேர்ந்தெடுக்கப்படக்கூடாதது என்ற வழிகாட்டலையும் இறைவன் நமக்குள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நம் வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் நன்மையும் தீமையும் நம் மனதில் பிரித்து அறிவிக்கப்படுகின்றது. இறைவன் நமக்கு, நம்முடைய மனசுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டான். கடந்த வாசிப்பு வகுப்பிலே நம்ம பார்த்தோம், நாம மன்னிக்கலாம், தண்டிக்கலாம், ரெண்டுத்துக்குமே நமக்கு சுதந்திரம் இருக்குது. மன்னிக்கிறது உணர்வு, தண்டிக்கிறது உணர்ச்சி. ஏன்னா தண்டிக்கிறது தீமை, மன்னிக்கிறது நன்மை. எந்த அடிப்படையில் இது நன்மை தீமை என்று நாம் பிரிக்கின்றோம்? இதை இறைவன் பொருந்திக் கொள்வான் என்ற அடிப்படை. ஒன்றை இறைவன் பொருந்தி கொண்டால் அது நன்மை, ஒன்றை இறைவன் பொருந்தி கொள்ளவில்லை என்றால் அது தீமை. இதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். நன்மை தீமை என்பதை உலக அடிப்படையில் மனிதர்கள் வகுத்து வைத்த சட்டங்களின் அடிப்படையில் நன்மை தீமை என்பது பிரிக்கப்படுவது கிடையாது. இறைவன் பொருந்தி கொள்ளுவது நன்மை, இறைவன் பொருந்தி கொள்ளாதது தீமை. இறைவன் இதை பொருந்தி கொள்வானா பொருந்தி கொள்ள மாட்டானா என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வது? உங்கள் உள்ளத்தில் அந்த வேதம், அந்த செய்தி, அந்த இறைவனுடைய அறிவிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனசாட்சி உங்களுக்கு அறிவிக்கும் இதை இறைவன் பொருந்தி கொண்டானா இல்லையா என்பது. ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் இந்த அறிவிப்பை கொடுப்பதற்கு தவறுவது கிடையாது. அது நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கின்றது. இறைவன் எவ்வளவு பொறுப்பு மிக்கவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்முடைய மனதிற்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த சுதந்திரத்தை
நாம் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நமக்கு உள்ளத்தையும் கொடுத்திருக்கின்றான். அந்த உள்ளம் நமக்கு நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கிறது. இது நன்மை, இதை செய்யுங்கள், இது தீமை, இதை செய்யாதீர்கள். இறைவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்ததோடு அந்த பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த வேதத்தையும் நமக்குள் இறக்கி அருளி இருக்கின்றான். அதுதான் நம்முடைய மனசாட்சி. ஐயா, நான் உணர்ச்சியில் இருக்கனா, உணர்வுல இருக்கனான்னு எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரியலைங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த செயலை உங்க மனசாட்சி ஏத்துக்குதான்றதை மட்டும் பாருங்க. மனசாட்சி ஏத்துக்கிட்டதுன்னா அது உணர்வினுடைய சாரத்தை கொண்டதாகத்தான் இருக்க முடியும். உங்க மனசாட்சி அதை ஏத்துக்கலைன்னா அது உணர்ச்சியின் சாரத்தை கொண்டது. அவ்வளவுதான். உங்க மனசாட்சியின் அடிப்படையில, உங்களுடைய உள்ளத்தினுடைய வழிகாட்டல்களின் அடிப்படையில நீங்கள் உங்களுடைய அனைத்து செயல்களையும் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் இறைவனால் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு ஆழமான உணர்வோடு நீங்கள் இருக்கும்போது எண்ணத்தில் ஒழுங்கு ஏற்படும். எண்ணத்தின் ஒழுங்குதான் செயலில் ஒழுங்கு, செயலின் ஒழுங்குதான் வாழ்வின் சுகம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இறைவழி வாழ்வியல். இறைவனின் வழிகாட்டல்கள் எப்போதுமே உணர்வுகளின் பக்கம், அதாவது நன்மைகள் மற்றும் நல்ல குணங்களின் பக்கம் செல்லவே நம்மை பரிந்துரைக்கின்றது. ஒரு பொய் சொல்றோம், உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குது, நம்ம எடுத்துக்கிறோம், யாரும் பார்க்கல. ஆனா இது யாரோ ஒருத்தருடைய பொருள், அதற்குரிய மனிதர்கிட்ட அதை போய் சேர்றதுக்கான வழியை செஞ்சிருங்கன்னு மனசாட்சி சொல்லுது. ஆனா உணர்ச்சி என்ன சொல்லுது? இல்லை, யாரும் தான் பார்க்கல, யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வச்சு ஜாலியா இருந்துப்போமே. இது உணர்ச்சி சொல். மனசாட்சிக்கு முரணான ஒன்று உணர்ச்சி, மனசாட்சியோடு பொருந்தி போகிற ஒன்று உணர்வு. அவ்வளவுதான். இதை எல்லா செயல்களையும் நாம பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், நோ என்ட்ரி, போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. போலீஸ் ஐயா இல்லையே, போலாமே. இதை உங்களுடைய மனசாட்சி ஏற்கிறதா? ஏற்கவில்லை என்றால் அது உணர்ச்சி. ஒரு எமர்ஜென்சி, ஒருத்தரை மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்க போறீங்க, போலீஸ் ஐயா இல்ல, நோ என்ட்ரியில நீங்க போறீங்க. இப்போ உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? போலாம், ஏன்னா அவசரம், பாதுகாப்பா நம்ம போலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்கள் விதித்து வைத்த விதி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் மனசாட்சி சொல்லக்கூடிய ஒன்றுதான் உண்மையான உணர்வுகளின் பக்கம் உங்களை செலுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை மனசாட்சி தான் அறிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் வழிகாட்டல்கள் எப்போதுமே உணர்வுகளின் பக்கம், நன்மைகளின் பக்கம், நல்ல குணங்களின் பக்கம் செல்ல நம்மை பரிந்துரைக்கின்றது. இது நம்முடைய அனைவரின் அனுபவமாக இருக்கின்றது. எப்பயுமே நம்ம நன்மைகளை தானே செய்யணும்னு நம்ம மனசாட்சி சொல்லுது. நன்மைகளை விரும்புவதுதான் மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு. எனவே எப்போதும் நாம் உணர்ச்சிகளை, அதாவது கெட்ட குணங்களை, கெட்ட எண்ணங்களை விட்டு விலகி உணர்வுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து, அதாவது நன்மைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையிலேயே நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான நன்மையான செயல்களும் அதற்கான சுகமான விளைவுகளுமே இறைவழி வாழ்க்கையின் தன்மைகள். இறைவழினா என்னது? மனசாட்சிப்படி வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறை. மனசாட்சிப்படி வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறையினுடைய விளைவு சுகமான வாழ்க்கை. அந்த சுகமான வாழ்க்கை தான் இறைவழி வாழ்க்கை. நான் இறைவழியில இருக்கிறேங்க, ஆனா நான் வாடகை வீட்டுல தாங்க இருக்கிறேன், சின்ன வீடு தாங்க, ஆனா மனசுல சுகம் இருக்குதுங்க, மனசுல ஒரு திருப்தி இருக்குதுங்க. இறைவன் நான் செய்த செயல்களை பொருந்தி கொண்டான் என்ற ஒரு மாபெரும் திருப்தி இருக்கிறது. இறைவன் நாடுனா பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். இங்க நீங்க இறைவனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நிலைத்திருக்கின்றீர்களா என்பதை இறைவன் பார்க்கின்றான். உங்களுக்கு பொருள்களும் இதர வாழ்க்கை வசதிகளும் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு சரியான அளவில் சரியான நேரத்தில் கொடுக்கப்படும். இறைவன் உங்களுக்கு குறைத்து கொடுத்திருக்கின்றான் என்றால் அதில் ஒரு நன்மை இருக்கும். இறைவன் உங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றான் என்றால் அதிலும் ஒரு நன்மையை இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் பொருளில் நீங்கள் எந்த அளவில் இருக்கின்றீர்கள் என்று பார்ப்பதை விட இறை பொருத்தத்தில் எந்த அளவில் இருக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். அதுதான் நன்மை, அதுதான் உணர்வுகளின் அடிப்படையிலான வாழ்க்கை, அதுதான் இறைவழி வாழ்க்கை. இறைவழி வாழ்க்கையே அமைதி, சுகம் மற்றும் சமாதானத்திற்கான வாழ்க்கை முறை.
வாழ்க்கை வழிமுறை. இதுதான் மனிதர்களுக்கு தேவை. அமைதி, சுகம் மற்றும் சமாதானம் தான் மனிதர்களுக்கு உண்மையில் தேவை. நமக்கு அதுதான் தேவை. இதை தவிர எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆனால் இவைகளை பொருள்களை கொண்டு அடைந்து கொள்ள முடியும் என்று நாம் தவறாக நினைக்கின்றோம். பொருள்கள் அருள்களை ஈர்க்க முடியாது. பொருள்கள் அருள்களை கொண்டு வர முடியாது. அருள் பொருளை கொண்டு வரும். அருள் உங்களுக்கு தேவையான பொருளை கொண்டு வரும். பொருள் சோதனையாக இருக்கிற பட்சத்தில் எந்த பொருள் உங்களுக்கு நன்மையானது என்பதை உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் தீர்மானிக்கட்டும் என்று நீங்கள் அருளின் கையில் அதை விட்டுவிடுங்கள். பொருளை நோக்கமாக கொள்ளாதீர்கள் என்பது இறைவழியினுடைய அடிப்படை சாரம். இவ்வுலக வாழ்வில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் செய்பவை, உணர்வுகளின் அடிப்படையில் செய்பவை என இரண்டாக பிரிக்கலாம். உணர்ச்சி ஒரு செயலை செய்ய நம்மை தூண்டி அதனை நாம் செய்து விடுவோமே ஆனால் அதன் விளைவுகள் நிச்சயமாக துன்பங்களாகவும் நோய்களாகவும் மற்றும் பல கடின சூழல்களாகவுமே நம்முடைய வாழ்வில் அமையும். இது அப்படியே ரிவர்ஸா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில துன்பங்களும் நோய்களும் சுகவீனங்களும் கடின சூழல்களும் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் நாம் உணர்ச்சிகளை கொண்டு செயல்களை செய்திருக்கின்றோம். முன்னாடி அதான் சொல்றோம். ஆனால் உணர்வுகளின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்களானது இறைவனுடைய பொருத்தத்தில் அமைந்து நன்மையான பாக்கியங்களையும் ஞானங்களையும் இன்னும் நிறைவான சமாதானத்தையும் நமக்கான விளைவுகளாய் தரும். இப்போ உங்க மனசுல அமைதியும் சமாதானமும் ஞானங்களும் ஆரோக்கியமும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் இருந்துகிட்டு இருந்ததுன்னா நீங்க உணர்வுகளின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல இன்னும் உறுதியா நிலை பெற வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இறை பொருத்தத்தையும் மேன்மையான ஞானங்களையும் நிலைத்த சமாதானத்தையும் அடைவதே உலக வாழ்வின் அழகான வெற்றியாகும். இந்த உலகத்துல வெற்றி அப்படின்றது என்னது? உங்க மனசுல நீங்க இறை பொருத்தத்தை நிலைநாட்டிக் கொள்வது. மேன்மையான ஞானங்களை இறைவன் புறத்திலிருந்து நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். நிலைத்த சமாதானம். நிலைத்த சமாதானம் என்பது இந்த உலகத்துல எந்த மனிதர்கள் மீதும் உங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் பகையும் இல்லை. நீங்கள் அவர்களை பொருந்தி கொண்டீர்கள், அவர்களை சகித்து கொண்டீர்கள் இறைவனுக்காக. இது சமாதானம். அந்த சமாதானத்தில் நீங்கள் நிலைத்து விட்டீர்கள். இறைவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தில் நிலைத்திருப்பதற்கான பெரும் அருளை கொடுத்து விட்டான். இதுதான் உலக வாழ்வினுடைய வெற்றி. ஒவ்வொரு மனித ஆன்மாவும் அடைய விரும்புவது இந்த அழகான வெற்றியைத்தான். இந்த அழகான வெற்றியை தவிர மற்ற அனைத்தும் பெரும் அற்பங்களும் அழியக்கூடியவைகளுமே ஆகும். இப்ப நீங்க உலகத்திலே நம்பர் 1 பணக்காரரா இருக்கலாம், 50 கார் வச்சிருக்கலாம், 100 வீடு வச்சிருக்கலாம். உங்க மனசுல அமைதி, சுகம், சமாதானம் இல்லைன்னா நீங்கள் வெற்றி பெற்றவர் அல்ல, வெற்றி பெற போகிறவர் அல்ல. நீங்கள் கவலையையும் பயத்தையும் துக்கத்தையும் கோபத்தையும் பெருமையையும் பொறாமையும் கொண்டு இந்த உலக வாழ்வில் இழிவான தோல்வித்தன்மையில் அமைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். நிச்சயமாக மீட்சி உண்டு. அதற்கான அழைப்பு இறைவனிடமிருந்து இது போன்ற செய்திகளுடைய பரிமாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொரு மனித ஆன்மாவும் அந்த வெற்றியைத்தான் அடைய நினைக்குது. இது எதையுமே வெற்றியா அந்த ஆன்மா நினைக்கல. அந்த அழகான வெற்றியை அடைய விரும்பும் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களின் உணர்ச்சிகளை கீழாக்கி உணர்வுகளில் மிகைத்து நிலைத்திருக்க வேண்டும். நம்ம முழுக்க முழுக்க உணர்ச்சியில் இல்லை, அப்பப்போ உணர்வுல போறோம். சொற்ப நேரம் பெரும்பகுதி உணர்ச்சியில வந்துடும். பெரும்பகுதியில நாம எதுல இருக்குமோ அதுதான் நம்ம அடுத்தடுத்து ஈஸியா டெவலப் ஆகுது. சிறு பகுதியில் இருக்கிறத நாம வாழ்க்கையா மாத்துறதுக்கு ரொம்ப சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்ப விருப்ப உணர்வுகளை பத்தி சில புரிதல்கள். நான் உணர்ச்சிகளில் ஆட்பட்டு அதில் சிக்கி இருக்கின்றேன். நான் உணர்ச்சிகளில் ஆட்பட்டு அதில் சிக்கி இருக்கின்றேன். உணர்வுகளின் பக்கம் நான் மீள விரும்புகின்றேன் என்று இப்போது உங்கள் மனதில் ஒரு எண்ணம் எழுகின்றதா? இது வெறும் எண்ணம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. இது ஒரு விருப்ப உணர்வு. இது ஒரு விருப்ப உணர்வு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உணர்வுனாலே நன்மை. அதுவும் விருப்பம் என்பது ஒரு மேன்மையான தன்மை. எந்த அடிப்படையில் என்பதை நாம் பார்க்கலாம்.
ஓ, விருப்ப உணர்வு. நான் உணர்ச்சியில இருக்கிறேன், நான் உணர்வின் பக்கம் திரும்பணுங்க அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குதா? இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த எண்ணத்தின் நோக்கம் நன்மைதானே. அப்ப எந்த ஒரு எண்ணத்தின் நோக்கம் நன்மையாக இருந்தாலும் அது உணர்வு. நன்மை என்பது மறைவானது. நன்மைக்கு நீங்கள் வடிவம் கொடுக்க முடியுமா? நன்மைக்கு ஏது வடிவம்? எனவே நன்மை என்பதே மறைவானது. நன்மைகளை விரும்பக்கூடிய ஒன்று உணர்வு. ஏனென்றால் உணர்வு என்பது மறைவானவை பற்றிய ஒரு வார்த்தை. நன்மைகளை நாம் விரும்பும் போதெல்லாம் நாம் விருப்ப உணர்வை மேற்கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். விருப்ப உணர்வு என்பது உணர்வுகளில் உன்னதமானதாகும். அதாவது நன்மைகளில் மேலானதாகும். அதாவது விருப்ப உணர்வுன்றது என்னன்னா, நாம நன்மைகளை விரும்புறோம். எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த உணர்வு தன்மையை நாம விரும்புறோம். ஆசை, விருப்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆசைனா பொருளை விரும்புறது ஆசை, அருளை விரும்புறது விருப்பம். மறைவானவற்றை விரும்புவது விருப்பம், தோற்றமானவற்றை விரும்புவது ஆசை. அப்போ நான் இந்த மறைவானவற்றை விரும்பக்கூடிய ஒன்றை, ஒரு தன்மையை நான் விரும்புகின்றேன். இது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ உணர்ச்சிகளிலிருந்து மீண்டு உணர்வுகளின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற விருப்ப உணர்வை மேற்கொள்வது மிகச்சிறப்பான ஒரு மனதின் நிலைப்பாடு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். என் மனசுல ஆசை கிடையாது, நான் விருப்பம் வச்சிருக்கிறேன். விருப்பம்னாலே மறைவானது. அது அது எப்படியான விருப்பம் வச்சிருக்கிறேன்? நான் உணர்ச்சிகள்ல இருந்து மீண்டு உணர்வுகளில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை வைத்திருக்கிறேன். விருப்பமும் ஒரு உணர்வு, உணர்விலேயே வாழ வேண்டும் என்பதே அந்த விருப்பமாக இருக்கிறது என்கிற போது அது மனதினுடைய மிகச் சிறப்பான ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய விருப்ப உணர்வுகள் என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்படும் அவனது வாக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விருப்ப உணர்வு என்பது என்னன்னா, இது உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்று இறைவன் கேட்பதை போன்றது. அதாவது நம்முடைய விருப்ப உணர்வுகள் என்பது இது உனக்கு வேண்டுமா, வேண்டுமென்றால் அதனை நான் உனக்கு தருகின்றேன் என்று இறைவன் நம்மிடம் நேரடியாக கேட்பதை போன்றதாகும். உங்க மனசுல ஒரு விருப்பம் இருக்குதுன்னா, அந்த விருப்பத்தை இறைவன் உங்ககிட்ட கேட்கிறான். இந்த மாதிரி ஒண்ணு நான் உனக்கு கொடுக்க நாடி இருக்கின்றேன், உனக்கு வேணுமாப்பான்னு இறைவன் கேட்கிறான்னு அர்த்தம். ஆனா விருப்ப உணர்வுனா என்ன, விருப்பம்னா என்னன்றதை தெளிவுபடுத்திக்கங்க. சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஞானங்கள் நிறைந்த வாழ்க்கை வேண்டும் என்று உங்கள் மனதில் ஒரு விருப்பம் இருந்தால் அதை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனதிலும் இந்த விருப்பத்தை இறைவன் கொடுக்கின்றான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இங்க 2 செக்மெண்ட் தான் இருக்குது. ஒரு விருப்பம் உங்கள் மனதில் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்படுகின்றது. அதை நீங்கள் வேண்டுமா வேண்டாமா என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். முடியுமா முடியாதா என்ற செக்மெண்ட்டுக்கு நீங்க போகக்கூடாது. முடியுமா முடியாதான்ற செக்மெண்ட் நமக்கு பொருத்தமானது அல்ல. ஏனென்றால் இப்ப முடியுமா முடியாதான்னா யாருக்கிட்ட அதை கேட்கணும்? யார் படைக்கக்கூடிய தகுதி கொண்டவரோ அவருக்கு தான் இந்த கேள்வி பொருந்தும். நம்மளால எதை படைக்க முடியும்? நம்மால் எதை நமக்காக நிறைவேற்றிக் கொள்ள முடியும்? இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு மெனு கார்டை பாக்குறீங்க. இட்லி இருக்குது, தோசை இருக்குது, இடியாப்பம் இருக்குது, பணியாரம் இருக்குது, பிரியாணி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இதுல எது உங்களுக்கு வேணும்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். எனக்கு பிரியாணி பண்ண தெரியாதுங்க, அதனால எனக்கு பிரியாணி வேண்டாம் நீ ஹோட்டல்ல போய் சொல்லுவீங்களா? உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியுமா பண்ண தெரியாதான்னு டிசைட் பண்ற இடம் ஹோட்டல்ல போய் உட்காந்து ஆர்டர் பண்ற இடம் கிடையாது. உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கிற இடம் தான் அந்த ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ற இடம். அந்த கேள்வியே உங்களுக்கானது அல்ல. அப்போ உங்க மனசுல ஒரு விருப்பம் வருதுன்னா ஒண்ணு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க. ஆனால் உணர்ச்சிகளில் நிறைந்து இருக்கக்கூடிய மனம், ஐயோ இதை என்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, அதனால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது. உணர்ச்சிகளில் நிறைந்த மனம் எப்போதுமே தவறான செயல்களைத்தான் செய்யும். அதற்கு இது ஒரு உதாரணம்.
அப்போ நம்ம மனசுல விருப்பங்கள்னாலே நன்மை தான் நான் சொல்லிட்டேன். நன்மை யாராவது வேணான்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, தீராத நோயின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க? இது உங்களுக்கு குணமாகாதுங்க. யூ ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க மனசு என்ன சொல்லுது? எனக்கு சுகமாகணும்னு சொல்லுதா இல்லையா? நீங்க எதை நம்புறீங்க? டாக்டர் சொல்றதுதான் நம்புறீங்க. இது உணர்ச்சியின் அடிப்படையிலான நிலைப்பாடு. ஏனென்றால் அவர் உங்களுக்கு சுகமாகாது என்று சொல்லுகின்றார். அது உங்களுக்கு வேண்டாம். ஆனால் அதற்கு உங்களுடைய மனம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. உங்கள் மனதில் சுகமாகும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நாம் முக்கியத்துவப்படுத்தாமல் ஒரு ஓரமாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது நடக்கிறது. நாம் சுகமாகவில்லை. சுகமாகுங்கள் என்ற விருப்பம் எப்படி உங்கள் மனதில் வந்தது? ஊரே சொல்லிடுச்சு சுகமாகாதுன்னு. சயின்டிபிக் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு சுகமாகாதுன்னு. அப்படி இருந்தும் உங்க மனசுல சுகமாகணும் அப்படின்ற விருப்பத்தை யாரு கொடுத்தது? யாராவது ஒருத்தர் கொடுக்காம எப்படி அந்த விருப்பம் உங்க மனசுல வந்துச்சு? இல்ல நான் தான் ஏற்படுத்திக்கிட்டேன் நீங்க சொன்னா, நீங்க எந்த அடிப்படையில ஏற்படுத்திக்கிட்டீங்க? அதான் எல்லாரும் சுகமாகாத ரிப்போர்ட் சொல்லிடுச்சே. ஆன் வாட் பேசிஸ் நீங்க அந்த விருப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க? அப்ப யாரோ ஒருவர் உறுதியாக, தீவிரமாக, தீர்க்கமாக, சுகமாக வேண்டும் என்ற விருப்பத்தை உங்கள் மனதில் இறக்கி வைத்திருக்கின்றார் என்பதுதானே அர்த்தம். அந்த விருப்பத்தை இறைவனை தவிர இறக்கி வைக்கவில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு எல்லாம் முடியும். நீங்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. முடியுமா முடியாதா என்ற அடிப்படையிலான கேள்விகள் உங்களுக்கானது அல்ல. ஆனால் நீங்களே அந்த கேள்வியை வாண்டடா உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிறீங்க. முடியாது. சரி, எது முடியும் உங்களால்? எதுவுமே முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு? எனவே நாம் உணர்வுகளில் வாழ வேண்டும் என்றால் வேணுமா வேணாமான்ற கேள்விக்கானவர்களாக மட்டும் நம்மை பார்த்துக் கொள்வோம். முடியுமா முடியாதா என்ற கேள்வி நமக்கானது அல்ல என்பதை நாம் உணர்ந்து அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க ஐயா, நீங்க ஓரமா ஒதுங்கி வந்துருங்க. அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்டு விட்டு விடுங்கள். ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்றுக்கொள்ளுவதற்கு வேறு என்ன நீங்கள் செய்ய முடியும்? பத்திரப்பதிவா பண்ண முடியும்? அதுவே மறைவான ஒரு உணர்வு. ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்ளுதல் நிறைவடைந்து விட்டால் பிரார்த்தனை நிறைவடைந்து விட்டது. இப்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டதை நினைவில் வைத்துக்கொண்டு அதில் நிலை பெற்றிருக்கு. நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். விருப்பம் கொடுக்கப்பட்டது. இறைவன் வாக்கு தவறாதவன். இறைவன் விருப்பத்தை கொடுத்தான், நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த நிலையில், அந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்கிற பட்சத்தில் அதை நிறைவேற்றி தருபவன் இறைவன். அவனை தவிர நிறைவேற்றுபவன் இல்லை. இப்போ வேண்டுமா வேண்டாம், விருப்ப உணர்வு என்பது இறைவன் கேட்பதை போன்றது. அப்போ இது உனக்கு வேண்டுமா என்று கேட்பவன் யார்? படைப்பாளன். படைப்பாளன். படைப்பாளன் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். படைப்பவன். படைப்பு என்றாலே புதிதாக படைக்கப்படுவது, கிரியேஷன். மனிதர்களாகிய நாம் படைப்பாளிகள் அல்ல. ஏற்கனவே படைக்கப்பட்டவைகளை கொண்டு ஒன்று சேர்த்து ஒட்டி உடைத்து சேர்க்கை செய்து ஒன்றை உருவாக்குகின்றோம். நாம் உருவாக்குபவர்கள், படைப்பவர்கள் அல்ல. படைப்பு என்றால் என்ன என்பதை நாம் அதற்கு உதாரணம் அதை சொல்லணும். இறைவன் படைத்த இந்த படைப்புகளைத்தான் உதாரணமாக காட்ட வேண்டும். படைப்புகள் என்பது மனிதர்களால் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. அப்போ படைப்பாளன் யாரு? படைப்பாளன் கேட்கிறான், உனக்கு வேணுமா வேணாம்? சர்வ வல்லவன், அவனால் எல்லாம் முடியும். அனைத்து பொருள்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன், அகிலங்களின் கருவூலங்களின் அதிபதி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பூமி, சந்திரன், சூரிய மண்டலம் தான். அகிலங்கள் என்பது என்ன என்பது நமக்கு தெரியாது. அந்த அகிலங்களுக்கெல்லாம் அந்த அகிலங்களுடைய கருவூலம், அந்த அகிலங்கள் எதை கொண்டு இயங்குகின்றதோ அந்த கருவூலங்களின் அதிபதி யாரு? இறைவன். அவன் உங்களிடம் கேட்கின்றான். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமி சார்ந்த விருப்பங்கள் தான் நமக்கு இருக்கிறது. அதை இறைவன் கேட்கின்றான், வேண்டுமா வேண்டாமா? என்னால முடியாது, எனக்கு வேண்டாம். இப்ப உன்னால முடியாதுன்றது முடியுமா முடியாதான்னு கேட்கல, இது உனக்கு வேணுமா வேணாமான்னு. இதுதான் இறைவனுடைய கேள்வி. இப்ப கேட்கிறது யாரு? அகிலங்களின் கருவூலங்களின் அதிபதி. நமது வாழ்வை மேற்பார்வை செய்து அதன் அம்சங்களை சீராக்கி தந்து நமக்கு உதவி செய்பவன் அவ்வாறு கேட்கின்றான்.
நமது வாழ்வின் புதிய அத்தியாயங்களை தொடங்கி வைப்பவன் அவ்வாறு கேட்கின்றான். நம்மீது பேரன்பு கொண்டு மன்னிப்பு எனும் அருளை நம்மீது பொழிபவன் அவன். அந்த இறைவன் நம்மிடம் கேட்கின்றான், இது வேண்டுமா வேண்டாமா? அந்த இறைவனிடம் இருந்து உள்ள அந்த கேள்வியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் தானே? இறைவனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் தானே? அவனை எப்படி கண்ணியப்படுத்த முடியும்? அவனை கண்ணியப்படுத்துவது என்பது நம்முடைய விருப்ப உணர்வுகளை முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதாகும். எல்லாரும் சொல்லிட்டாங்க சுகமாகாதுன்னு. சுகமாகும்னு விருப்ப உணர்வு இருக்கா? இறைவன் கொடுத்தது இருக்கா? இறைவன் யாரு? சர்வ வல்லவன், அகிலங்களின் கருவூலங்களின் அதிபதி, படைப்பாளன். அவன் இந்த விருப்பத்தை கொடுத்துட்டான். ஏற்றுக்கொண்டேன் இறைவனை, முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையான டீலிங் இது. ஏற்றுக்கொண்டேன் இறைவன். எஸ், ஐ அக்செப்ட். எப்படி ஏத்துக்கணும்? முழுமையான நம்பிக்கையோட. விருப்பத்தை ஏத்துக்கிட்டோம், இறைவன் நிறைவேற்றி தந்துருவான் அப்படின்னு அந்த முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வது என்பது இறைவனை கண்ணியப்படுத்துவது. இறைவனை வேறு எந்த வகையிலும் நீங்கள் கண்ணியப்படுத்த முடியாது. சடங்குகளை கொண்டு இறைவனை கண்ணியப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைத்தால் அதை விட ஒரு அறியாமை, முட்டாள்தனம் என்பது இருக்க முடியாது. ஏற்றுக்கொள்வதை கொண்டு நீங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விருப்ப உணர்வு என்பது இறைவன் உங்களுக்காக இது வேண்டுமா, இதை நான் ஆக்கி தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுகம் வேண்டுமா? வேண்டும், இறைவன் அறிவிக்கின்றான். இந்த அறிவிப்பு, அதில் நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கு. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்துமே அறிவிப்பு தான். இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், இது வேண்டுமா. அறிவு இறைவனுடைய அறிவிப்பை நிராகரிக்க செய்கிறது. இது முடியாதே. யாருக்கு முடியாது? என்னாலயா முடியாது? டாக்டர்னால முடியாது. அதைத்தான் அவரே சொல்லிட்டார்ல, என்னால எல்லாம் முடியும், இது உனக்கே தெரியும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை கொள்வதுதான். அதை கொள்கிறாயா இல்லையா என்பதுதான் இங்கு பார்க்கப்படும். அப்போ அந்த விருப்ப உணர்வுகளை நாம் முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதுதான் இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும். சந்தேகங்களும் உலக அறிவின் அடிப்படையிலான காரண காரிய கணக்குகளும் ஒரு சிறிதும் தீண்டாத தன்மையில் நம்முடைய விருப்ப உணர்வுகளை நாம் மேற்கொண்டிருக்க வேண்டும். எந்த டவுட்டும் வரக்கூடாது. இது எப்படி, இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, எப்படி இது நடக்கும்? இறைவன் படைப்பாளன். படைப்பு என்பதே புதிதாக படைக்கப்படுவது தானே. படைப்பு என்பதே புதிதாக படைக்கப்படுவது தானே. சிச்சுவேஷன் எப்படி இருந்தா என்ன, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு படைப்பு தன்மை நிகழும் தானே. படைப்பாளனுடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிற நிலையில் இந்த கேள்வியே வராது, சந்தேகமே வராது. சந்தேகம் வருதுன்னா நீங்க படைப்பாளனுடைய எபிலிட்டிய நீங்க கொஸ்டின் பண்றீங்க. அதுக்கு என்ன நமக்கு தகுதி இருக்கு? உலக அறிவின் அடிப்படையிலான லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நம்ம சொந்தக்காரங்களும் அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி கொடுத்த இந்த அறிவின் அடிப்படையிலான, உணர்ச்சிகளின் அடிப்படையிலான, கெட்ட குணங்களின் அடிப்படையிலான, தீமைகளின் அடிப்படையிலான, அனித்தியங்களின் அடிப்படையிலான கணக்குகளை கொண்டு படைப்பாளன் படைக்க இருக்கக்கூடிய உங்களுக்கான நன்மையை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள். சந்தேகப்பட்டு, கணக்கு போட்டு. இறைவன் யார்? அகிலங்களின் அதிபதி. இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை நமக்குத்தான். அவன் தேவைகள் அற்றவன். அவன் நமக்காக கேட்கிறான், அது வேணுமான்னு. முடியாதே, இது எப்படி முடியும்? இது இறைவனுக்கு நிச்சயமாக அதிருப்தி தரக்கூடிய ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது? சந்தேகப்பட்டு லாஜிக்கலா நீங்க ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த விருப்ப உணர்வுகளை சிதைத்துக் கொள்வது, அவமானப்படுத்துவது என்பது இறைவனையே அவமானப்படுத்துவதை போன்றது. உங்கள் மனதில் இறைவனுடைய வாக்கு இறக்கப்பட்ட போது நீங்கள் அவனை நேரடியாக அவமானப்படுத்திவிட்டு நீங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று இறைவனிடம் அதையே கேட்கிறீர்களே, அதுவும் கவலையோடும் அவநம்பிக்கையோடும் கேட்கின்றீர்களே, இது மீண்டும் அவமானப்படுத்தக்கூடிய செயல். உங்களுக்கு இறைவன் அங்கே இல்லை. இறைவன் உங்களை சந்தித்து விட்டு உங்களிடம் விலகிவிட்டான். எது இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இறை வழிபாடு? உங்கள் உள்ளத்தில் அந்த விருப்பம் இறக்கி அருளப்படும் போது, உங்களுக்கான ஒரு நன்மை இறக்கி அருளப்படும் போது, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று நீங்கள் சொல்லுவதுதான் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க முடியும். அங்கு தவிர, அந்த உள்ளம் தவிர, அந்த மனம் தவிர எங்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாது. விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதுதான் பிரார்த்தனை. அந்த விருப்பத்தில் நிலை கொள்வதுதான் பிரார்த்தனை. அந்த விருப்பத்தை சந்தேகங்களை கொண்டும் உலக அறிவை கொண்டும் தீண்டி விடாமல் நீங்கள் பாதுகாத்து வைத்திருப்பதுதான் வழிபாடு, தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு இறை வழிபாடு.
நம் மனதில் இருக்கும் விருப்ப உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அவற்றிற்கு ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று உணர்வாக நம் மனதில் சொல்லக்கூடிய பதில் நமக்கான ஒரு சக்திமிக்க இறை மந்திரமாகும். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுதான் மந்திரம். இதுதான் சுகமான வாழ்க்கைக்கான மந்திரம். இதுதான் மறுமை வாழ்வின் வெற்றிக்கான மந்திரம். இதுதான் அனைத்து விதமான வெற்றிகளுக்குமான ஒரே மந்திரம். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்பதுதான். இதுதான் மனிதர்களுக்கான தகுதிமிக்க ஒரு செயல். ஏனென்றால் மனிதர்கள் தான் எதையும் படைக்க முடியாதவர்கள் என்ற சத்தியத்தை, எளிய சத்தியத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிற நிலையில் அவர்கள் தேவைகள் உள்ளவர்கள். நமக்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் என்று புரிந்து கொள்ளும் போது இந்த வார்த்தை வெளிப்பட்டுவிடும், ஏற்றுக்கொண்டேன் இறைவன். இப்போது நமக்கு நோய்கள் இருக்கின்றனவா, அதோடு சேர்த்து சுகமாக வேண்டும் என்ற விருப்ப உணர்வும் இப்போது நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ளும். எல்லாருக்கும் இல்லாம இருக்காது சுகமாகணும்ன்றது. ஒரு பண கஷ்டம் இருக்கா, அது நீங்கணும். வலி இருக்கா, நீங்கணும். ஒரு குழப்பம் இருக்கா, நீங்கணும். சுகமாவே இருக்கீங்களா, அது நிலைச்சிருக்கணும். ஒரு இடத்துக்கு போறீங்களா, அங்க எனக்கு வெற்றி கிடைக்கணும். எனக்கு எந்த கஷ்டமும் இருந்து இந்த உணர்வு இல்லாமல் எந்த மனிதன் இருக்க முடியும்? நீங்கள் இருக்கின்றீர்களா? யாருமே அப்படி இருக்க முடியாது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மறைவான நன்மையான விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏற்றுக்கொள்வது என்பது ஏற்கனவே சொன்னபடி அந்த விருப்ப உணர்வை மதித்து, அது வெறும் சாதாரண எண்ணம் கிடையாது. உள்ள இருந்து ஏதோ உளர்றது கிடையாது. அது ஏதோ மனசுல இருந்து வெளிப்படுறது எல்லாமே நீங்க உள்ள போட்டுக்கிட்டது மட்டும் மனசுல இருந்து வெளிப்படல. இறைவனுடைய அந்த செய்தி வெளிப்படுகிறது. அப்போ அந்த விருப்ப உணர்வை மதித்து, அது நமக்கான இறைவனின் வாக்கு என்பதை உணர்ந்து கொண்டு அது நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பிக்கை கொள்வதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். பின் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்பது, அதாவது பொறுமை கொண்டிருப்பது. நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே கிடைச்சிடாது, பொறுமையா இருக்கு. அந்த பொறுமைதான் நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை இறைவன் பார்ப்பதற்கான காலத்தவணை. சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு விட்டுற முடியாதுல்ல. நீங்க விடுவீங்களா? அப்படி விட மாட்டீங்க. இறைவனும் விட மாட்டான். ஏன்னா நீங்க தவறிடக்கூடாது. நீங்க தவறாம இருந்தாதான் உங்களுக்கு மேன்மையான சுகங்கள் இருக்கின்றன என்பதை இறைவன் அறிந்தவன். எனவே உங்களை இறைவன் சோதிக்கின்றான். நீங்கள் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னீர்களே, அதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை இறைவன் பார்ப்பதற்காக ஒரு காலத்தவணையை இறைவன் விதிக்கின்றான். அந்த காலத்தவணையில் தான் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் பாதுகாத்து வைத்துக்கொள்ள, அது ஒரு சோதனை காலம். பொறுமையோடு நீங்கள் அந்த நம்பிக்கையை காத்து வைத்திருங்கள். அந்த நம்பிக்கையை போற்றி வைத்திருங்கள், பேணி வைத்திருங்கள். இப்போ பொறுமை என்பது என்ன? பொறுமை என்பது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் வரை, எந்த நாள்னு தெரியாது, ஏற்றுக்கொண்டீர்களே அன்றைய விருப்பம், அது நிறைவேறக்கூடிய நாள் வரை நாம் நம்முடைய மனதில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனதின் நிலைப்பாட்டை தான் நாம் பொறுமை என்று சொல்ல வேண்டும். நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் உறுதிதான் நம்முடைய பொறுமையையும் உறுதிப்படுத்தும். இப்போ நான் என்னைய நீங்க ஒரு விஷயத்துக்கு நம்புறீங்க அப்படின்னா, எவ்வளவு நாள் நம்பிக்கையா பொறுமையா இருப்பீங்க? நானே இங்க இந்த பக்கம் எதையாவது வேண்டிக்கிட்டு இருக்கேன், இவனை நம்பி நம்ம எவ்வளவு நாள் பொறுமையா இருக்குன்னு ஒரு கேள்வி வருமா? இல்லை. அப்போ நீங்க யார் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய பொறுமை வலிமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அனைத்தும் பலகீனமானவற்றின் மீது, மனிதர்களின் மீது, பொருள்களின் மீது. அதனால்தான் உங்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பொறுமை இல்லைனாலே நீங்க நம்பிக்கையை தப்பான இடத்துல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நம்பிக்கையை சரியான இடத்தில் வையுங்கள், பொறுமை பிறக்கும். இறைவனிடம் தவிர நம்பிக்கை யாரிடம் வைக்காதீர்கள். நம்பிக்கை என்பது முக்கியத்துவம் கொடுத்தல். இறைவனை தவிர யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். என்றால் உங்களுக்கு தேவையான ஒன்று படைக்கப்பட வேண்டும். புதிதாக படைக்கப்பட்டால் ஒழிய அது உங்களுக்கு தேவையானதாக இருக்காது, உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்காது. ஒரு விஷயத்தை நம்ம வேண்டுகிறோமா? எதுக்காக வேண்டுகிறோம்? அது நமக்கு நன்மையை தர வேண்டும் என்றுதானே வேண்டுகிறோம். உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்று இதுவரை படைக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளும். உங்களுக்கு நன்மையை ஒன்று தர வேண்டுமானால் அது புதிதாக படைக்கப்பட வேண்டும். அது இறைவன் தான் அதை செய்ய முடியும். அப்ப நீங்க இறைவனைத்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
நம்பிக்கை கொள்வது என்பதே இறைவனிடம் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறைவன் மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னாலே நம்ம பொறுமையாளர்களாக ஆகிவிடுவோம். ஏனென்றால் இறைவன் அந்த நம்பிக்கை காலத்தில் நமக்கு ஞானங்களை தந்து நம்மை பாதுகாப்பான். நாம் பொறுமையை மேற்கொள்வதற்கு அவன் உதவி செய்யும். அதனால என்னைக்குமே ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று சொன்ன கையோட, இறைவனே நம்பிக்கையின் உறுதியை கொண்டும் பொறுமையை கொண்டும் எனக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனையும் அந்த விருப்பத்தையும் மனசுல ஏற்றி வச்சுக்கோங்க. நமது நம்பிக்கையும் பொறுமையும் பலகீனமாக இருக்கிறது என்றால் நம்பிக்கையும் பொறுமையும் உறுதிப்பட வேண்டும் என்ற விருப்ப உணர்வை மேற்கொள்ளும். எகைன் இன்னொரு விருப்பம், ஒரு விருப்ப உணர்வை ஏற்றுக்கொண்டீர்கள், அதுல நான் நிலையா இருக்கணும்ன்ற விருப்பத்தையும் உடனே அடுத்த விருப்பமாக இறைவன் அறிவிக்கின்றான், அதையும் ஏற்றுக்கொள்ளும். இறைவனே நம்பிக்கையின் உறுதியை கொண்டும் பொறுமையை கொண்டும் எனக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனையையும் சொல்லிக் கொள்ளுங்கள். நமது வாழ்க்கை நிகழ்வுகளை இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்வான். நம்பிக்கையிலும் பொறுமையிலும் நமது வாழ்வு என்றென்றும் நிறைந்திருக்கும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, கெட்ட சக்திகள் சில மனிதர்கள் மூலமாகவும் பல சூழ்நிலைகள் மூலமாகவும் தொடர்ச்சியாக நம்மை தீண்டிக் கொண்டே இருக்கும். கெட்ட சக்திகள் யாரு? உடனே பேய் பிசாசு நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் உங்க நம்பிக்கையை சிதைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கெட்ட சக்தி. யாரெல்லாம் உங்களுடைய அந்த தூய்மையான விருப்ப உணர்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை விமர்சிக்கின்றார்களோ அவர்கள் கெட்ட சக்தி. யாரெல்லாம் உங்களுடைய அந்த இறைவழியின் நிலைப்பாட்டை விமர்சித்து ஏமாளி, பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் கெட்ட சக்திகள். அவர்கள் உங்களை தூண்டுகிறார்கள், இறை வழியிலிருந்து விலகுமாறு உங்களை தூண்டுகிறார்கள். அவர்கள் நம்முடைய விருப்ப உணர்வுகளை சிதைக்க முயன்று கொண்டே இருக்கிறார்கள். அது போன்ற சூழல்களில் மனதில் குழப்பங்கள் உருவாகும், நம்பிக்கை மற்றும் பொறுமையின் உறுதி குலையும். அது போன்ற நேரங்களிலும் நீங்கள் இரண்டும் உதவியை வேண்டுங்கள். இந்த அனுபவம் நமக்கு நிறைய இருக்கும். நம்ம நம்பிக்கையா இருப்போம், கரெக்டா ஒருத்தர் வருவார், கரெக்டா அந்த டாபிக் ஓப்பன் பண்ணுவாரு, நமக்கு அந்த நம்பிக்கையில ஒரு வீக் ஆயிடுவோம், பலகீனம் ஆயிடும். சே, இத்தனை நாள் நம்ம நம்பிட்டு இருந்துட்டோமே, ஏமாளி ஆயிட்டோமே, இவர் சொல்றதும் கரெக்டு தானே, இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம இப்படி இருப்போம். அதாவது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்றேன். பொறுமையா இருக்கிறது அப்படின்னா எதையுமே செய்யாம சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அன்னன்னைக்கு உங்களுடைய இயல்பான திறமைகளை கொண்டு உங்களுக்கான இயல்பான ரொட்டீனை நீங்க செயலாற்றி கொண்டே இருப்பதுதான் பொறுமை. அதாவது விளைவுகளை பற்றி பற்றில்லாமல் செயல்களில் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலைதான் உண்மையான பொறுமை, அழகிய பொறுமை. பொறுமைனா எதையுமே செய்யாம இருக்கிறது இல்லை. அன்னன்னைக்கு என்னவோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். லேசான முறையில செய்யுங்க. உடல் சோர்வும் சோர்வும் தீண்டாத வகையில் அன்றைக்கு உங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அதை செஞ்சுட்டு வாங்க. அதுதான் பொறுமை. விளைவுகளின் மீது பற்று வைக்காமல் செயல்களில் தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கர்ம யோகியாக நீங்கள் செயலாற்றி கொண்டிருங்கள். அதுதான் பொறுமையாளருக்கான அடையாளம். அந்த பொறுமை உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும், சீர்குலைக்காது. சோம்பேறித்தனமா இருந்தா நம்பிக்கை சீர்குலைந்து கெட்ட சக்திகள் இன்னும் அதிகமாக உங்களை தீண்டிவிடும். நீங்கள் விளைவுகளில் பற்று வைக்காமல் செயல்பட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் கெட்ட சக்திகளே உங்கள் அருகில் வராது. ஏனென்றால் நீங்கள் பொறுமையில் உறுதியாக இருக்கிறீர்கள். ஏன் விளைவுகளின் மீது பற்று வைக்க கூடாது? எப்படி விளைவுகளின் மீது பற்று வைக்காமல் நாம் இருக்க முடியும் என்றால், விளைவுகளை இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான். அந்த நம்பிக்கையில தான் பற்று வைக்காம இருக்கும். ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவர் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுப்பாரு. இந்த நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா இருக்கிற பட்சத்துல ஏதாவது பயம் இருக்குமா? நீங்க பாட்டுக்கும் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா இல்லையா? அவர் உங்களை ஏமாத்திடுவாரு, சின்ன சந்தேகம் வந்தாலே உங்களுக்கு பதட்டம் வந்துடும். இப்போ விளைவுகளின் மீது பற்று வைக்காதீர்கள் என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இறைவன் நிச்சயமாக உங்களுக்கான விளைவுகளை கொடுக்கக்கூடியவன். அவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, வாக்கு கொடுத்து விட்டு ஏமாற்றுபவன் அல்ல. அதனால கன்ஃபார்மா வந்துடும். அதனால நீங்க விளைவுகளின் மீது பற்று வைக்காதீர்கள். ஏன்னா விளைவுகளின் மீது பற்று வைக்கக்கூடிய தன்மை தானே நம்மை அவசரப்படுத்துகிறது, சந்தேகப்பட வைக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், டீலிங் முடிஞ்சது, இறைவன் அந்த டீலிங்கை உங்களுக்கு செஞ்சிருக்கிறான். இறைவன் நிறைவேற்றி தர வல்லவன், நம்பிக்கை அளிப்பவன், படைப்பாளன். அதனால விளைவுகளின் மீது பற்றை விட்டுவிட்டு நீங்கள் பொறுமையை கொண்டு செயலாற்றி கொண்டு, இதுதான் பொறுமை. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டால் ஒளியே நாம் பொறுமையாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்க இறைவனை தவிர யார் மீது நம்பிக்கை கொண்டாலும் பொறுமைக்கு ஒரு சோதனை வரும்.
இறைவன் மீது நம்பிக்கை கொண்டால் பொறுமை பலமாக இருக்கும். இறைவனை தவிர யார் மீது நம்பிக்கை கொண்டால் உங்கள் பொறுமை சீர்குலைந்து போகும். நீங்கள் பொறுத்திருந்த காலத்திற்கும் சேர்த்து ஒரு அவசரத்தையும் கோபத்தையும் வெறியையும் வெளிப்படுத்தி விடுவீர்கள். ஆனால் இறைவனிடம் பொறுமை கொண்டிருக்கும் போது இறைவன் உங்கள் பொறுமையை அர்த்தம் நிறைந்ததாக மாற்றுவான், பொறுமையை வலிமைப்படுத்துவான். பொறுமை எவ்வளவு அழகான உணர்வு என்பதை உங்களை உணரச் செய்வான். எனவே இறைவன் மீது மட்டுமே தான் நம்பிக்கை என்பது கொள்ளப்பட வேண்டும். வேறு யார் மீதும், எந்த படைப்பின் மீதும், முக்கியமாக எந்த மனிதர் மீதும், எந்த பொருளின் மீதும் நம்பிக்கையை கொண்டு விடாதீர்கள். நம்பிக்கை கொண்டு விடாதீர்கள். அது போன்ற சூழல்களில் மனதில் குழப்பங்கள் உருவாகும், நம்பிக்கை மற்றும் பொறுமையின் உறுதி குலையும். அது போன்ற நேரங்களில் முழுமையாக இறைவன் பக்கம் நமது உள்ளத்தை திருப்பி கெட்ட சக்திகளின் அனைத்து விதமான தீண்டல்களிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்ப உணர்வை நாம் உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். ஸோ எல்லா சூழல்லையுமே நீங்கள் விருப்ப உணர்வை மேற்கொள்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நம்பிக்கை கொள்கிறீர்கள். அவ்வளோ. ஒரு கெட்ட சக்தி உங்களை தீண்டிருச்சு, ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்ணிட்டு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவழி நிலைப்பாட்டை கேள்வி கேட்டுட்டு போயிட்டாரு, ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம தப்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோம். இறைவனே என்னை உறுதிப்படுத்துவாயாக, தெளிவை அளிப்பாயாக, ஞானங்களை அளிப்பாயாக, குழப்பங்களை போக்குவாயாக. இந்த விருப்பம் உங்க மனசுல இருந்து உடனே கொடுத்துட்டான், ஏற்றுக்கொண்டேன், அதையும் ஏற்றுக்கொண்டேன். இவ்வாறு நம்முள் எழக்கூடிய உணர்ச்சிகள் அனைத்தையும் உணர்வுகளை கொண்டு, விருப்ப உணர்வுகளை கொண்டு மிகைக்க வேண்டும். அதாவது தீமைகளை நன்மைகளை கொண்டு தடுத்து கொள்ள வேண்டும். நன்மைகளை கொண்டு என்றால் இறைவன் மீதான நம்பிக்கையை கொண்டு, இறைவன் உங்கள் உள்ளத்தில் இறக்கி வைத்திருக்கக்கூடிய விருப்ப உணர்வுகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். விருப்ப உணர்வுகளில் முழுமையான நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் இறை ஆற்றலால் பாதுகாக்கப்பட்டு, முழுமையாக பாதுகாக்கப்பட்டு, சுகங்களையும் வெற்றிகளையும் நோக்கி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றுதான் அர்த்தம். இறுதியாக ஒரு எச்சரிக்கை. நமது உணர்வுகளுக்கு மேலாக நம்முடைய உணர்ச்சிகளை ஆக்கி கொண்டதன் விளைவுகளே நமது நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் மூல காரணமாகும். அவ்வாறு நோய் மற்றும் துன்ப நிலைகளிலும் நாம் பய உணர்ச்சிகளை மேற்கொள்வதும், நிகழவிருக்கும் நாளைய நன்மைகள் பற்றி அவநம்பிக்கை கொள்வதும், மனிதர்களை நாடி அவர்களை தெய்வங்களாக்கி கொண்டு அவர்களின் வழிமுறைகளுக்கு பணிந்து விடுவதும், இன்னும் இறைவனை தூற்றுவதும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான கெட்ட செயல்களாகும். இதெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னா நீங்க இறைவனை நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் உணர்வுகளில் முழுமை பெறவில்லை, சடங்குகளின் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். அதாவது உணர்ச்சியிலேயே ஒரு கெட்ட உணர்ச்சி இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய உணர்ச்சி தான். இறைவன்கிட்ட வந்து நீங்க ஒரு வியாபாரியை போல நீங்கள் நடந்து கொள்ள, எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை கொடுத்துறேன், இவ்வளவு காசு நான் உனக்கு கொடுத்துட்றேன், இந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை இறை உணர்ச்சி. அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களிடமிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது ஒழுக்கத்தை, பணிவை. எல்லா பெருமைகளும் இறைவன் ஒருவனுக்கே என்று சொல்லக்கூடிய அந்த பணிதலை எதிர்பார்க்கின்றான். நீங்க நான் உனக்கு 10 லட்சம் கொடுத்துட்றேன், 1 கோடி உண்டியல்ல போட்டுடுறேன், இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்ட தன்மை அல்ல, நீங்கள் பொருள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் அது. அதற்கு இறைவனை நீங்கள் ஒரு ஏஜென்ட் மாதிரி அமர்த்தி விட்டீர்கள் என்பதுதான். அதனால கெட்ட சக்திகள் வரும்போதெல்லாம், முக்கியமா ஒரு நோய் நிலையில் நாம் இருக்கும்போது பயம் வரும். அந்த பயம் வேண்டாம் இறைவனே, என்னுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தி தருவாயாக என்பது பிரார்த்தனையாக. மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி நம்பிக்கையா இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நீங்க இதை பண்ணிக்கங்க, அதை பண்ணிக்கங்க. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, நல்ல வேலை சொன்னீங்க, இல்லாட்டி நான் அப்படியே இருந்திருப்பேன் அப்படி சொல்லி மனிதர்களை தெய்வங்களாக்கி கொண்டு அவர்களுடைய வழிமுறைகளுக்கு பணிந்து விடுவது என்பது நிச்சயமாக உங்களை பெரும் தோல்விகளில் ஈடுபடுத்தி. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் விருப்ப உணர்வுகளின் பக்கம் நிலைத்திருக்க. அதே போல நான் சொல்லிட்டேன், பொறுமையா இருக்கிறதுன்னு என்ன, செயல் செய்யாம இருக்கிறது இல்லை. அன்னன்னைக்கு உங்களுடைய உடலும் மனமும் சோர்வடையாம தன்மையில் உங்க அன்னைக்கான டாஸ்கை நிறைவேற்றுங்க. அவ்வளவு. நாளை அந்த டாஸ்கோட விளைவு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க, செயலை பண்ணுங்க. விளைவுகளை இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க. விளைவுகளை பத்தி ஒண்ணுமே கவலைப்படலைங்க, என்ன வேணா நடந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இதற்கான விளைவை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் செயல்களில் தீவிரமாக ஈடுபடும். இதுதான் விளைவுகளின் மீது பற்று வைக்காமல் இருக்கக்கூடிய உண்மை தன்மை. விளைவு என்ன வேணா நடக்கட்டுங்க, ஐ டோன்ட் கேர் அப்படி சொல்றது இல்லை. இறைவன் தருவான். அந்த வார்த்தையை நீங்கள் வையுங்கள், சொல்லுங்கள்.
இறைவன் என்ற வார்த்தை எங்கே வர வேண்டும். இறைவனை தவிர எந்த வார்த்தையும், கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. பிரபஞ்சம், இயற்கை, அந்த விதி, இந்த விதி, ஈர்ப்பு விதி, சேர்ப்பு விதி, எதுவும் வரக்கூடாது. இறைவன் தருவான். இறைவனை தவிர நிறைவேற்றுபவன் இல்லை என்ற வார்த்தை, அந்த உணர்வு அங்கே வர வேண்டும். அதுதான் உண்மையான பொறுமைக்கு வலு சேர்க்கக்கூடிய நிலை. இல்லை என்றால் அது பொறுமையாக இருக்காது. அது நிச்சயமா பொறுமையாக இருக்காது. அப்புறம் நீங்க பொறுமை வெடித்து சிதறி குலைந்து அத்தனையும் அது குலைத்து. அப்போது நீங்கள் இறைவனை தூற்றுவீர்கள். உன்னை நம்பி இருந்ததுக்கு நல்லபடியா நீ செஞ்சிட்டப்பா, நீ என்னையவாப்பா நம்பி இருந்த, நீ அவனை நம்பி இருந்த, அதை நம்பி இருந்த அப்படின்னு இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். அப்போதும் அது அறிவிக்கப்படும். நாம் ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த காரணத்தை இறைவன் நம்முள் அறிவிக்காமல் இருக்க மாட்டான். நிச்சயமாக நமக்கு தெரியும் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்திருக்கிறது என்று. அதனால இறைவனை தூற்றுவதும் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான கெட்ட செயல்களாகும். நிச்சயமாக அது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். அது இன்னும் இன்னும் நமக்கான சோதனைகளை பெருக்கி வேதனைகளில் நம்மை ஆழ்த்திவிடும். இதனை ஒரு எச்சரிக்கையாகவே நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும், வழி நடத்தட்டும், மன்னிக்கட்டும், அனைத்தையும் சீராக்கி தரட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்த ரீடிங் செஷன்ல சந்திக்கலாம்.